ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் கட்டிங் வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஏ லைன்லேயே இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ யோக் பார்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு தைக்கிறேன். லைனிங்கும் யோக் பார்ட்டுக்கும் நான் லைனிங் வந்து கொடுத்துருக்கேன். லைனிங் வந்து சுற்றிலும் மேலே வந்து அந்த கழுத்து பக்கம் இல்லாமல் சுற்றிலும் 3 பக்கத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக அப்படியே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த லைனிங்காக தச்சு திருப்புறதுக்காக மட்டும் இது வந்து 1/4 இன்ச் இல்லை, 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நான் துணி விட்டுருக்கேன். இது அப்படியே கையை விட்டு நம்ம உள் சைடு விட்டு திருப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சுற்றிலும் ஏதாவது பைப்பிங் கொடுக்குறீங்க, லேஸ் ஒர்க் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தச்சு திருப்ப தேவையில்லை. நான் எதுவும் கொடுக்கல, அதனால தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்ன்ட்டு தச்சு திருப்பிக்கிட்டேன் லைனிங்கை. லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நான் எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க, என்னடா இவங்க லைனிங் வந்து இந்த துணியில் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது வந்து ரேஷனில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாரீ தான் இது. ஸோ வெளியே தூக்கி போடுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் இதில் தான் லைனிங்காக வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து கீழே வச்சுருக்கேன், லைனிங் மேலே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நல்ல பக்கம் திருப்பி நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் யோக் பீஸு. இது அப்படியே வந்து திருப்பி உல்ட்டாவாக வச்சுக்கணும். இப்போ அந்த யோக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம நெக் லைன் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியே ட்ரேஸ் எடுத்து நான் அப்படியே அதை தையல் போட்டு வரேன். நீங்கள் பைப்பிங் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கீழே லைனிங்கு, மேலே நல்ல பக்கம் துணி மெயின் கிளாத்து, அதுக்கப்புறம் யோக் பீஸை மேலே வச்சுட்டு அப்படியே நீங்கள் தையல் போட்டுட்டு கழுத்துக்கு வந்து நீங்கள் கிராஸ் பீஸில் பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட்லேயே வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ கழுத்தை சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக கழுத்து எப்படி தைப்போமோ அதே மாதிரி தைச்சிட்டு ஆர்காட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து உள்பக்கம் வந்து டேர்ன் பண்ணிக்கணும். இது அப்படியே உள்பக்கம் டேர்ன் பண்ணோன்னா அந்த யோக் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் நல்ல பக்கத்தில் மேலே வந்துடும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு இது பண்ணுறதுக்கு. நீங்கள் பைப்பிங் கொடுக்குறீங்கன்னா பைப்பிங் கொடுக்கணுன்னா நார்மலாக வச்சு தைச்சிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் அப்படியே நான் உள்ளே திருப்பிட்டேன், நல்ல பக்கம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ கழுத்து சுற்றிலும் ஓரமாக ஒரு படிமான தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். படிமான தையல் போடும்போது கழுத்து வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் நெக்கில் இருக்கணும். இல்லைன்னா லைனிங் வந்து கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. நீங்கள் இதே கிளாத்தில் அந்த மெயின் கிளாத்லேயே நீங்கள் வந்து லைனிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உருட்டு பைப்பிங் மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி கூட நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பின் பண்ணிக்கிறேன். அந்த யோக் பீஸ் வந்து தைக்க போகிறேன். இந்த யோக் பீஸை சுற்றிலும் நீங்கள் ஏதாவது லேஸ் ஒர்க் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ப்ளெயினாக வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை பாம் லேஸ் இந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவே கொஞ்சம் கிராண்டாக தான் இருந்துச்சு இருந்தது, அதனால தான் நான் வந்து எதுவுமே இதுக்கு மேலே ஒர்க் வந்து கொடுக்கல. இதுவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. இப்போ சுற்றிலும் அப்படியே வந்து நான் பின் பண்ணிவிட்டு, ஏன்னா டாப்ஸ் வந்து லைனிங் எதுவும் நகர்ந்துடக்கூடாதுன்ட்டு சுற்றிலும் வந்து பின் பண்ணிவிட்டு அந்த யோக் பீஸை அப்படியே வந்து நான் தைச்சிக்கிறேன். தைக்கும்போது அந்த ஓரத்துலேயே தான் தைக்கிறேன். எட்ஜு தையல் சொல்லுவாங்களா, அந்த எட்ஜு தையல் தான் போட்டு தைக்கிறேன். கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து தைச்சிக்கணும். இந்த யோக் பீஸ்லேயே நிறைய இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தைச்சிக்கலாம். எனக்கு இது ஓகேன்னு பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் யோக் பீஸ் வந்து தைச்சிட்டேன். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரெடிமேட் டாப்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்கள். நம்ம வந்து மெட்டீரியலும் கான்ட்ராஸ்ட் கலரும் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம டிசைனை வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே ஸ்டிச் பண்ணி போடும்போது அதோட சந்தோஷங்கிறது அதுக்கு அளவே கிடையாது. இப்போ நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தையே வச்சு சுற்றிலும் வந்து தையல் போட போகிறோம். இது லைனிங் வந்து மெயின் கிளாத்தை விட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்மியாக தான் இருக்குது. மெயின் கிளாத் அளவுக்கு லைனிங் நான் கட் பண்ணலை. லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் தனித்தனியாக கீழே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம மேலே ஒரு ஸ்லிட்டுக்கு ஒரு ஓப்பன் கொடுப்போம் பார்த்திங்களா, அது வரைக்கும் லைனிங்கும் மெயின் கிளாத்லேயும் வச்சு தைக்க போகிறேன். அது 2 பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் முன் பக்கத்துக்குமே சரி. நம்ம சைடு ஸ்லிட்டு ஒரு 19 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த 19 இன்ச்சு வரைக்கும் தான் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தைக்க போகிறேன். நீங்கள் ரெண்டையுமே துணி ஒன்றா தைச்சிங்க அப்படின்னா ஒரே மாதிரி குறுகுன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைனிங் கிளாத்து தனியாகவும் மெயின் கிளாத் தனியாகவும் சைடு தையல் போடும்போது தனித்தனியாக தையல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ளோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். இல்லை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்து கீழே பாட்டம் வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், நான் 2 சைடும் தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி பேக் பார்ட்டும் இருக்குது பார்த்திங்களா, பேக் பார்ட்லேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ பேக் பார்ட்டில் அப்படியே நெக்கை வந்து லைனிங்கில் நம்ம நார்மலாக எப்படி தைச்சி திருப்போமோ அதே மாதிரி ராங் சைடு வச்சுட்டு தைச்சி திருப்ப போகிறேன். பேக் சைடும் அதே மாதிரி உங்களுக்கு பைப்பிங் ஏதாவது கொடுக்கணும், பிங்க் கலர் கொடுக்கணும், கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். நான் எதுவும் கொடுக்கல. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னடா அந்த அக்கா இந்த மாதிரி லைனிங் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து லைனிங் வந்து பார்க்குறதுக்கு தான் துணி பாலிஸ்டர் மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். அது
வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு தைச்சி கொடுக்குற நிறைய ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ரேஷனோட வேஷ்டி அந்த saree இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் நிறைய லைனிங் இருக்கும். இப்போ சுற்றிலும் வந்து நான் லைனிங்கை வந்து உள்ளே தைச்சி உள்ளே திருப்பிட்டேன். நீங்கள் வந்து இப்போ வந்து 1/4 இன்ச்சில் நான் வந்து தையல் போடுறேன். ஓரத்தையல் போடலை, 1/4 இன்ச்சில் இடத்தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இடத்தையல் தான் போடணுமா, நீங்கள் 1/4 இன்ச்சில் தையல் போடுறீங்க, படிமான தையல் போட வேண்டாம் அப்படின்னா எனக்கு இது ஓகே. பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும், ரொம்ப தையல் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். லைனிங் வெளியே தெரியாத அளவுக்கு தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ சுற்றிலும் நம்ம மெயின் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி நம்ம வந்து தைச்சோமோ அதே மாதிரி அந்த சைடு ஸ்லிட்டுக்கு 19 இன்ச்சு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த 19 இன்ச்சு வரைக்கும் நான் அப்படியே ரெண்டையும் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்லேயும் ஒன்றா வச்சு அப்படியே தைச்சிக்கிறேன். அதுக்கு கீழே தைக்கலை. இப்போ நான் மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள், அதோட தைச்சி நான் நிப்பாட்டிக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடும் 2 சைடும் தைச்சிட்டு இப்போ லைனிங் தனியாக உருட்டி கீழே தைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே உருட்டி தைக்கிறேன். நம்ம கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு பெண்ட் எடுத்துருப்போம். அதனால் அதை பார்த்து பிடிச்சி இழுக்காமல் கரெக்டாக லூஸ் விட்டு தைங்க, இல்லைனா கிராஸாக துணி போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி வராது. கொஞ்சம் பெண்டு வளைவாக எடுத்திருந்தோம் பார்த்திங்களா கர்வ் லைனில், அதனால் நமக்கு வந்து உருட்டு பைப்பிங் தைக்கும்போது துணி வந்து இழுத்த மாதிரி தான் வரும். அதனால் ரொம்ப இழுக்காமல் லூஸ் விட்டு தைக்கணும். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் பார்த்திங்கன்னா கீழே வந்து பாட்டமில் தனித்தனியாக மடித்து தைச்சிட்டேன். இப்போ ஷோல்டரையும் 2தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த யோக் பீஸ் வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் வந்து தைக்கலாம். இது எனக்கு பார்க்குறதுக்கு இப்படி பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ஓவர்லாக் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து 12.5 இன்ச்சு தான் இருந்துச்சு. கீழே வந்து துணி பத்தாததுனால நான் அந்த பார்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பார்டருக்கும் நான் வந்து லைனிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா துணி வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சிலே தைச்சிட்டு அப்படியே உள்ளே திருப்பி ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். குட்டியாகவும் இந்த பைப்பிங் கொடுக்குறது வந்து குட்டியாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்லேயும் அந்த இடத்துல கஃப் மாடல் வந்தாலும் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்லீவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம தைக்கலாம். ஸ்லீவ் வந்து தைச்சி திருப்ப போகிறதில்ல. ஸ்லீவோட ராங் சைடு லைனிங்கை வச்சு அப்படியே வச்சு ஒரு தையல் வந்து நான் போட போகிறேன். நம்ம பார்டர் ஜாயின் பண்ண போகிறோங்கிறதுனால தான் இந்த மெத்தடு. இல்லைன்னா நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சி தான் திருப்பணும். இப்போ கீழே வந்து நம்ம பார்டர் ஜாயின் பண்ணுறதுனால நான் ராங் சைடு வச்சு அப்படியே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து சுற்றிலும் நம்ம வந்து தையல் போட்டாச்சு. இப்போ தையல் போட்டுட்டு நம்ம பார்டரை வந்து இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கத்தையும் இந்த பார்டரோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் எந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அதிலே வச்சு தைக்கணும். இல்லைனா ஸ்லீவ் வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறி போயிடும். நான் 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன், அதனால் 1/2 இன்ச்சில் அப்படியே தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து துணி வந்து உருட்டி நிற்கும். அதனால் நான் பார்த்திங்கன்னா அதில் ஓவர்லாக் வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா பிசுறு மாதிரி நிற்குங்கிறதுனால, இல்லைன்னா குத்தும். அதனால் லைனிங்கை வந்து அந்த துணியை வந்து நான் ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போடுறேன். கண்டிப்பாக படிமான தையல் போடணும், இல்லைன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ 2 ஸ்லீவையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம பாடி பார்ட்டோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவோட ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்லீவுமே வந்து தைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து துணி வந்து கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் தைக்க போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு துணி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். இப்போ ஸ்லீவை வந்து நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி சென்டரை வச்சுட்டு சுற்றிலும் ரவுண்டிங் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே அந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் வச்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. அப்புறம் சென்டர் வந்து நகர்ந்து போயிடும். ஸ்லீவ் வந்து ஷேப் இல்லாமல் அப்படியே திருகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சென்டர்லேருந்து வச்சு சுற்றிலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சென்டர் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 2 தையல் போட்டுக்கிறேன். நமக்கு தானே அப்படின்ட்டு ஒரு தையலோட விட்டுறக்கூடாது, 2 தையல் போட்டுக்கணும்.
இப்போ அந்த சைடும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ ஓவர்லாக்லாம் போட்டுட்டேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து தையல் போடணும். இப்போ சைடில் தையல் போடும்போது நம்ம வந்து இதில் மெஷர் எல்லாம் எதுவும் பண்ணலை. நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் அப்படியே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மெட்டீரியலில் வந்து நீடில் மார்க் போட்டாலும் தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நீடில் மார்க்கும் நான் போடலை. ஏன்னா காட்டன் மெட்டீரியல்னால் நீடில் மார்க் போட்டால் அப்படியே நிற்கும். இப்போ சைட்லேருந்து 1.5 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தனால நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதிலே தையல் போட்டு நம்ம இந்த 19 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் தைச்சி நிப்பாட்டணும். கீழே வரைக்கும் தைச்சிட்டு போயிடாதீங்க. நான் அது ஏன் அப்படின்னு அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சைடு ஸ்லிட்டு வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக சைடு ஸ்லிட்டு வச்சு நார்மலாக ஒரு குர்த்தி தைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தைக்கும்போது சைடில் 3-4 தையல் போடுவோம் தையல் பிரிக்கிறதுக்காக. அதுக்கு கீழே நமக்கு தேவைப்படாது. ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் வந்து அம்பர்லா இந்த மாதிரி ஏலைன்லாம் தைக்கும்போது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரைக்குமே 3 தையல் 4 தையல் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து ரொம்ப வந்து பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எனக்கு எப்பயும் அம்பர்லாம் ஏதாவது தைச்சேன்னா இந்த மாதிரி சுடிதாரில் ஸ்லிட்டு நம்ம வைப்போம் பார்த்திங்களா, அந்த ஸ்லிட்டு வரைக்கும் தான் அந்த 3 தையல் போடுவேன். 3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங்க்கு தனியாக மெயின் கிளாத்துக்கு தனியாக தனித்தனியாக வந்து தையல் போட்டுக்குவேன். அப்போ தான் நமக்கு ஏதாவது சைஸு கம்மியாகவோ இல்லை குண்டாவோ ஆனோம்னா பிரிக்கிறதுக்கு வந்து நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு அந்த மெயின் கிளாத்தில் உள்ளுக்குள்ளே திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு சைடில் துணி இருக்கிற மாதிரி வச்சு தைக்கிறேன். நீங்கள் மேலே 1.5 இன்ச்சு விட்டுருக்கனால கீழே 1.5 இன்ச்சிலே நம்ம தையல் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 இன்ச்சு இருந்தாலே போதும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து லைனிங் வந்து தைச்சிக்கணும். இப்போ இது வந்து உள்பக்கமாக நல்ல மெட்டீரியலை நான் வந்து தைச்சிருக்கேன். இதை அப்படியே வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு 2 லைனிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 லைனிங்கையும் நம்ம 3 தையல் வந்து போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த 3 தையல் இருக்குது பாருங்கள், அந்த 3 தையலில் வந்து அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துடணும். தனியாக வந்து ஜாயின் பண்ணாமல் அந்த 3 தையலும் ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த இடத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து அந்த லைனிங்கை வந்து தைச்சிக்கிட்டு வந்துடணும். அடியில் வந்து ரொம்ப பிடிச்சி உருட்டி தைக்காமல், ஏன்னா உள்ளுக்குள்ளே நல்ல பீஸ் இருக்கிறனால உள்ளுக்குள்ளே வந்து உருண்டையாக நிற்கிற மாதிரி இருக்கும் சைடில். அதனால் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டாலே போதும். 2-3 தையல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த சைடில் பிரிக்கிறதுக்காக மட்டும் 2-3 தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய மாடல் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.